வணக்கம். திமுகவினுடைய மாணவரணி தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அவரோட சில கேள்வி கேட்போம். சார் வணக்கம். முன்னாள் தம்பி நீங்கள், இந்நாள் தம்பிகள்லாம் அழைச்சிட்டு அறிவாலயத்துக்கு வந்திருக்க காரணம் என்ன சார்? முன்னாள் தம்பினா யாருக்கு தம்பி? இவர் இயக்குனர் சீமான சொல்கிறீங்களா? அப்படி தம்பின்னு சொல்கிற உறவுலாம் போயிடுச்சு நம்புகிறோம் நாங்கள். இன்றைக்கி தமிழ்நாடு களத்தில் குறிப்பாக நியூஸ் தமிழுக்கு நல்லா களமே தெரியும். தந்தை பெரியாரை தமிழர் விரோதமாக, தமிழ் தேசியத்தின் விரோதமாக, தமிழர் பண்பாட்டின் விரோதமாக, தமிழர் நிலவிலின் விரோதமாக சீமான் முன்னெடுத்திருக்கிற அந்த பிரச்சாரம் என்பது ஆர்எஸ்எஸின் பிரச்சாரம். தமிழர் தமிழ்நாடு என்கிற முழக்கத்தை முதலில் முழங்கியவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரின் பெருந்தொண்டர்கள் தான் தமிழ்நாட்டில் தமிழை இன்று வரை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆளவும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அந்த மாநிலத்துடைய மொழிகள் ஒன்றிய அரசுடைய ஆட்சி மொழியாக இருக்க முடியாது. ஹிந்தி தான் அந்த மாநிலத்திற்குள்ளும் கோலோச்சம். ஆனால் தமிழ்நாடு மட்டும் 1976 அஃபீஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் படி தமிழ்நாடு மட்டும்தான் ஹிந்தி, இந்த 3 மொழி கொள்கை செல்லாத மாநிலம். அதை செய்த இருமொழி கொள்கையை சாதித்தவர் பேரறிஞர் அண்ணா, பெரியாரின் பெருந்தொண்டர். ஊர் முழுக்க வள்ளுவர் சிலையை நிறுவி, வள்ளுவர் சிலையை கொண்டு வந்து வள்ளுவத்தை கட்டாயப்படமாக்கி தமிழ்நாடு சொல்லடா தலை நிமிர்ந்து நிலடாகிற பெருமிதங்களை தமிழை ஃப்ரைடாக்கியவர் தமிழர் கலைஞர். அவர் பெரியாரின் பெருந்தொண்டர். இந்திக்கு தமிழ்நாட்டு ஆதிக்கமாக நீங்கள் எல்லோரும் வாருங்கள் என்று சொல்லி இந்தி எதிர்ப்பு வந்தபோது இந்த நாட்டுக்குள் அத்தனை பேர் தீக்குள் செத்து போனார்கள். அத்தனை பேரும் பெரியாரின் பெருந்தொண்டர்கள். தமிழீழம் என்கிற கனவு வந்தபோது தமிழீழம் தமிழர்கள் கொண்டு நாடு வரப்போது என்று தமிழீழ விடுதலை புலிகளை தூக்கிச் சுமந்த கோவை ராமகிருஷ்ணனும், அண்ணன் குளத்தூர்மணியும், அண்ணன் ஆரிச்சாமியும், இருக்கிற ஐயா வீரமணி போன்றவர்களும் பெரியாரின் பெருந்தொண்டர்கள். அதற்காக வழக்கு வாங்கி சிறைக்கு போனவர்கள் இவருடைய பெரியாரின் பெருந்தொண்டர்கள். தமிழ்நாடு அரசியல் பகுத்தறிவு பாதையாக இருக்கிறது, பெண்ணின் உரிமையாக இருக்கிறது என்று நாம் முழங்குகிறோம் என்றால், இந்தியாவிலிருந்து பெண்கள் அதிகமாக படிக்கிறார்கள், இந்தியாவை ஒப்பிட்டவில் இளைஞர்கள் அதிகமாக படித்திருக்கிறார்கள், இந்தியாவை ஒப்பிட்டவில் வறுமையை தோய்ந்த மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது என்றால் அது பெரியாரியல் பார்வை. அந்த பார்வையை இந்த மண்ணுக்குள் விதைத்த முத்தமிழர் கலைஞரும் பேரறிஞர் அண்ணாவும் தான். கர்மவீரர் காமராஜர் அவர்கள் இந்த ஆட்சி நான் பெரியாரோடு கேட்டு நடத்துகிறேன் என்று சொல்கிற அளவுக்கு இருந்தது. கர்மவீரர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்த காமராஜர் என்று கொண்டாடியவர் தந்தை பெரியார். அந்த பெரியாரை குருமூர்த்தியோடு சோவோடு சேர்ந்து, சமீப காலத்தில் ரஜினிகாந்தோடு சேர்ந்து அவர் தமிழினத்தின் எதிரி என்று தன் வயிற்று பிளப்புக்காக சர்க்கஸ் கூடாரத்தை மாற்றுறது மாதிரி அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியோட சர்க்கஸ் கூடாரம் போட்டிருந்தார். பின்னாடி திராவிட இயக்கத்தில் ஒரு சர்க்கஸ் கூடாரம் போட்டிருந்தார். இப்போ நாம் தமிழ் இயக்கம் நாங்கள் ஒரு சர்க்கஸ் கூடாரத்தை ஆரம்பித்து வச்சோம். அதை கொண்டு போய் இளைமலர்ந்தால் ஈழமலர் மட்டும் சில ஜெயலலிதாவோட ஒப்படைத்தார். பின்னாடி சித்தப்பா எடப்பாடி, சின்னம்மா சசிகலான்னு ஒப்படைச்சார். இன்றைக்கி அது ஆர்எஸ்எஸ் போய் ஒப்படைச்சிருக்காரு. தான் யாரெல்லாம் காசு கொடுத்தா ஒரு நடன நாட்டியம் ஆடுகிற எங்கள் நாட்டுடைய மங்கைகளைப் போல் பெருமரியாக சீமான் மாறிவிட்டார். அவர் தந்தை பெரியாரை எதிர்ப்பது என்பது அயோக்கியத்தனம், உச்சபட்சம். கருத்தை எதிர்கொள்ளலாம். அது ஆபாச புழுவு, அண்டப்புழு. லாஜிக்னா லாஜிக்கை எதிர்கொள்ளலாம். அவர் ஆபாச பேசுக்கு நாம் ஆபாசம் பேச முடியாது. இந்த இடம் ஆபாசத்தை கற்றுக் கொடுக்க இடம் இல்லை. பார்க்குற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஆபாசத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. நான் தான் பெரியார், நான் தோலை உயர்த்தலாம். அப்படி அந்த மாடுலேஷனில் எத்தனை பேர் ஜிம்முக்கு போயிட்டு இப்படி உடம்புலாம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அவனை அரசியல் பேச முடியாது. அவங்களாம் அடிக்க போன நாடா இது? கருத்தால் எதிர்கொள்ளாமல் ஐயக்கியத்தனத்தை சீமான் செய்கிறார். அதற்கு துணையாக மேதகு பிரபாகரனை இழுத்து வைப்பது கால கொடுமை. எப்படி சொல்வது? அதுதான் ஒரு இயக்குனர் என்று அந்த போட்டோ ஒட்டப்பட்டு நிரூபிச்சிட்டாரு. ஆதாரம் கொண்டா ஒரிஜினல் போட்டோ காட்டு நாங்கள் கேட்குறோம். அப்போ தமிழீழத்தின் முதுகு பின் பொழுது கொண்டு தமிழீழத்துடைய கடவை தச்சிட்டார். இங்கே பிரபாகரன் என்றால் சேகுவேரா போல், இங்கே பகத்சிங் போல் ஒரு மாவீரனாக பார்க்கப்பட்ட இடத்துல அவர் சமையல்காரா மாற்றியாச்சு. இன்னைக்கு இங்கே பிரபாகரன் சொன்னால் அவர் சமையல்காரன் கேட்கல ஒரு கொச்சப்படுத்தியாச்சு சீமானவர்களால். அப்போ கருத்தியலை தமிழ்நாட்டில் இருந்த தமிழ் என்கிற கருத்தியலை சிதைப்பதற்கு ஆர்எஸ்எஸின் கைக்கூலியாக தன் வயிற்று வருமானத்திற்கு மிஸ்டர் சீமான் செயல்படுகிறார் என்பதை உணர்ந்துதான் அன்றைய சீமானின் தம்பிகளாக இருந்தவர்கள் நாங்கள் உடன்பிறப்புகளாலே மாறிக்கொள்கிறோம். எங்கள் அப்பா எந்த கட்சியில் இருந்தாரோ, தாத்தா எந்த கட்சியில் இருந்தாரோ அந்த கட்சிக்கு நாங்கள் வந்திருக்காங்க. இப்போ சீமான தனிப்பட்ட விதத்தில் எதிர்க்கிறதுக்காகவும் நாம் தமிழர் கட்சியை சிதைக்கிறதுக்காகவும் மட்டும்தான் பெரியார் குறித்து பேசியதை திமுக இவ்வளோ பெரிய பூதாகரமாக்கி அந்த கட்சியை உடைக்கிறதுக்காக சில வேலைகளை ராஜீவ்காந்தி மூலமாக பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியில். அதை குறித்து உங்களோட பார்வை என்ன சார்? இது என்ன குற்றச்சாட்டு? ஆமாம், சீமான பேசுனா யார் பேசினா அரசியல் எதிர்ப்போம். குற்றச்சாட்டு நேரடியாக ஆமாங்கிறோம். சீமானை பேசினா கட்சியை தம்பிகளை சிதைக்கிறோம். யாராவது இங்கே வந்திருக்க யாராவது நாங்கள் இழுத்து கூட்டு வந்தோமா? அவன் தம்பி மகாதேவன் மதுரையில் இருக்கான். சீமானுக்காக போஸ்ட் அடித்து தெருத்துற அலைஞ்சிடுவேன். இன்றைக்கி எங்கள் கூட அண்ணன் இதை வாங்கிட்டாங்க நிற்க மாட்டான். ஒரு கருத்தியலை சமூக மாற்றம் ஏற்படும்ட்டான். நம்பி போன இல்லை. அப்போ அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் இந்த கட்சியில் ஒரு 5000 வாங்கி கொடுப்பாங்க, நம்ம அரசியலை நம்பி நிற்க முடியும்னு கொடுத்துருக்காங்கன்னா அந்த 5000 தானே. யாரும் சுய புத்தியோடு தான் வர்றாங்க. நீ பேசுகிற ஒரு மேடையில் இருக்கிற இடத்துல இது கட்சி மாறுவார் வடிவேலு. இருக்கிற இடத்துலேருந்தே கட்சி மார்க்க தெப்பம் திராணி மார்க் என்றால் தான் பேசின கருத்தை, சொந்த கருத்தை இருக்கிற இடத்துலேருந்து
மறுக்கிற தற்கொலையாக நீங்கள் மாறிட்டீங்க. அதனால் தம்பிகள் வந்து இனிமேல் தற்கொலையோடு இருக்க முடியாது, நம்ம ஐடியாலஜிக்கல் பார்ட்டிக்கிட்ட போவோம், முரண்பாடுகள் இருந்தால் கூட தலைமையிட பேச முடியும் நிலைக்கு வந்திருக்காங்க. அதுதான் அப்படி தான் இருக்குது. அந்த வேலை இப்போ இல்லை, வாழ்நாள் முழுக்க செய்வேன். சீமான் என்கிற மனிதர் தந்தை பெரியாரை பேசும் வரை அங்கே இருக்க ஒவ்வொரு தம்பிகளையும் இங்கே சேர்க்க முயற்சி தம்பி ராஜீவ்காந்தி வெளிப்படையாக செய்வேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் சார் இப்போ வந்து தொடர்ச்சியாக அந்த நாம் தமிழர் வந்து ஒரு முதற்கட்டமாக ஒரு 3 பேர் கொண்டு வந்துருக்கீங்க. இந்த பணி தொடருமா இல்லை அடுத்த கட்டம் இது எதை நோக்கி போகணும் சார்? கார்த்தியிடம் இந்த செய்தியை பகிர்ந்து நம்ம சரியாக இருக்குன்னு நம்புகிறேன். நாங்கள் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டுடைய கொள்கை ரீதியாகவும் ஆளும் இடத்திலும் பலமாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த கட்சியை பலப்படுத்துகிறோம் என்று சொல்ல முடியாது. அதற்கு பரமாக ராஜீவ்காந்தியுடைய எண்ணம் நான் பொலிட்டிக்கல் அனலிஸ்டாகவே சொல்ல விரும்புகிறேன். இங்கே வந்திருக்கக்கூடிய தம்பிகள், இங்கே இருக்கக்கூடிய மகாதேவனும் இங்கே வினோத்தோ தம்பி பிரவீனோ இவங்களாம் இருக்காங்கன்னா இவங்களாம் 5000 ஓட்டு 10,000 ஓட்டு வாங்கிடுவான்னு நான் நம்பலை. எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவங்க ஊர்களில் 200 ஓட்டு, அவங்க ஊர்களில் 300 ஓட்டு வாங்குகிற தகுதியும் திறமையும் படைத்த தம்பிகள். அப்படி தம்பிகள் என்னுடன் தமிழ்நாடு முழுக்க 4000-5000 தம்பிகள் இருக்காங்க. அவங்க என்மீது தனிப்பட்ட அன்புகளாலையும் திராவிடத்தால் ஈர்க்கப்பட்டு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த கொள்கை தெளிவையும் எங்கள் அண்ணன் உதயநிதி அவர்களை பிடித்தும் நிற்கிறாங்க. அந்த இளைஞர்களிடம் நாங்கள் சொல்லுவது, உங்கள் ஊரில் 200 ஓட்டு, எங்கள் கட்சி பெரிய பாரம்பரியமான கட்சி, அந்த கட்சிக்கு பலம் சேர்க்கிற, அந்த கட்சிக்கு சிறு பலமும் சிறு துரும்பும் உதவும் போல தமிழ்நாடு முழுக்க கன்னியாகுமரியில் தம்பி சேரன் பாண்டியன் பண்ணுவதை, கிருஷ்ணகிரியில் அண்ணன் ரமேஷ் பண்ணுறதை, வேலூரில் தம்பி தென்பாண்டியன் பண்ணுறதை, நாகப்பட்டினத்தில் ஒரு அக்கா பண்ணுறதை, எந்த அக்கான்னு பண்ணி பார்த்துக்குவோம், இந்த அக்கா பண்ணுறதை, இங்கே திருச்சியில் ஒரு தம்பி சம்பத் பண்ணுறதை, கோயம்புத்தூரில் ராமச்சந்திரன் பண்ணுவதை, 234 தொகுதியிலும் ஒரு 10 தம்பிகள் வெறும் 200 ஓட்டுனாவே எங்களால் 8-10 லட்சம் ஓட்டை மாற்ற முடிகிற கெப்பாசிட்டி எங்கிட்ட இருக்குது. அந்த கெப்பாசிட்டியை மாற்றி ஒரு 2.5 விழுக்காடு வாக்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் முதல்வர் பக்கம் செய்வதான் கூட்டுவதான் எங்கள் வேலை. அந்த 2.5 விழுக்காடு எந்த வேலை செய்யும் என்று சீமானுக்கு தெரியும் நான் நம்புகிறேன். சார் லாஸ்ட்டாக ஒன்று, இந்த சிடி வந்து இருந்தது, அதில் வந்து அவர் வந்து விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனோட அந்த புகைப்படத்தை நான் தான் அதை ரிசீவ் பண்ணேன், நான் தான் அந்த சிடியை வாங்கினேன், ஃபோட்டோஷாப் பண்ண அந்த சிடிங்கிறது, அது உண்மையா? உண்மை என்ன நடந்தது? 2009 காலகட்டம் அவரோட நெருக்கமாக இருந்த காலகட்டம். எனக்கு அவருக்கு 2005 பழக்கம் வந்தது. முதல் பழக்கமே ஆதித்தமிழர் பேரவையின் அமைப்பு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அந்த பேரவையை அந்த அமைப்பை வந்தேரின்னு சொல்லிட்டார் சீமான். கோவையில் எழுத்தாளர் பாமரன் மூலியமாக அறிமுகமாகறாரு. நானும் அவர் ஒரே ஊருங்கனால இயல்பாகவே ஒரு ஊர் பாசத்தில் இருந்தார். ஈழப்படுகொலைக்கு அடுத்து ஒரு அமைப்பு ஆரம்பிக்க வேண்டிய இடத்தை நாங்கள் இயக்குனர் மணிவண்ணனிடம் நானும் மறைந்த என்னுடைய அண்ணன் காமராஜ் அவர்கள் சொன்னோம். அவங்க சீமானை வச்சு ஆரம்பிக்கலான்னு சொன்னாங்க. அவர் அப்புறம் தான் இயக்கம் ஆரம்பிக்க ஐடியாவை கொடுத்தோம். அப்போ தமிழீழம் குறித்தான உரையாடல்கள் போது அந்த ஃபோட்டோ எங்கே நான் கேட்டேன். ஃபோட்டோ கொடுத்து கொள்ள தம்பின்றார். ஏன்னா ஃபோட்டோ எடுத்திருப்பார், அதான் இந்த மாட்டுக்கருத்துலாம் இந்த ஃபோட்டோ தான் பிரச்சனை. ஃபோட்டோ அப்போ எங்க கேட்டபோது ஒரு நாள் செங்கோட்டையன் கொண்டு வந்து அண்ணன் கொரியர் வந்திருக்கேன்டாரு. நானும் அவர் மேலே மாடியில் பேசிக்கிறேன், வலசரவாக்க வீட்டில் கொரியர் வந்திருக்கான்னு ஆர்வமாக வாங்கினார். வந்த கொரியரை செங்கோட்டை தான் கூப்பிட்டு வந்தார். அப்போ தெரியல நான் படம் எடுத்து பிழைக்க வந்தேன் இந்த படத்தை தான் எடுத்தார், எங்களுக்கு தெரியல. இன்றைக்கி அதை டிசைன்ஸ் ஆதரிச்சிட்டார். நாங்கள் ஏன் பிரபாகரனை சந்திப்பதை மறுக்கலை, இந்த புகைப்படம் போலிங்கிறோம். நீங்கள் துப்பாக்கி எடுத்து வச்சுருக்கிறது எல்லாரும் படம் ஷூட்டிங்கில் அது ஒரு அண்ணன் சேரலாதனுடைய உதவியோடு இப்போ பல தியாக தீவர்களுடைய உதவியோடு நீங்கள் போய் ஷூட்டிங் ஸ்பாட்டு பெரிய துப்பாக்கி வச்சுருக்கீங்க, அவ்வளோதான். அதை கருத்தியெல்லாம் மாற்றுறீங்கல்ல. தமிழில் விடுதலை புலிகள் சொன்னார்கள், சரி சொன்னால் அயோக்கியம் இருந்தால் யோக்கியம் இருந்தால் மரியாதை இருந்தால் மட்டும் இருந்தால் ரோசமான இருந்தால் எப்போ சொல்லியிருக்கணும்? தம்பி ராஜீவ்காந்திட்ட, தம்பி நீ பெரியாரிஸ்ட்டுப்பா, அண்ணன் அப்பா மணிவண்ணன் ஒரு பெரியாரிஸ்ட்டுப்பா, இங்கே சத்யராஜ் ஒரு பெரியாரிஸ்ட்டுப்பா, செல்வமணி ஒரு பெரியாரிஸ்ட்டுப்பா, அமீர் போன்றவங்களாம் பெரியார் சாப்பிட்டான்னு இருப்பாங்கப்பா, ஒரு பெரியார் கடிவில் தான் காப்பாற்றுவாங்க, எழிலன் போன்றவங்களாம் பெரியாரிஸ்ட்டுப்பா, ஜெயப்கஸ் ஒரு பெரியாரை ஏற்றுக்கிறாருப்பா, கூல் என்ப சுந்தரராஜ பெரியார் ஏற்றுக்கிறாருப்பா, நெல்லை சிவகுமார் பெரியார் ஏற்றுக்கிறாருப்பா. இப்படி பெரியாரிஸ்ட்டுகளாக வந்திருக்கீங்க நீங்கள்லாம். ஆனால் நம்ம தலைவர் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு, இந்த பெரியாரும் திராவிடம் தான் எதிரின்னு 2009 சொல்லியிருந்தா நீ யோக்கியம், நீ நல்லவன், நீ தெம்பும் திராணியை கொண்ட நான் ஆண்மகன் பெண்மகன்லாம் பிரிக்க விரும்பலை, நீ உண்மையில மனுஷன் அப்போ உண்மையிலே சொல்லியிருக்கணும்ல. அப்போ பெரியாரிஸ்டுகளால் கட்டப்பட்ட கட்சியை தமிழீழ விடுதலை புலிகளிலிருந்து யாரும் பேச மாட்டார்கள், இனிமேல் அது பொறுத்து அரசியலாக இயங்க மாட்டாங்கன்னு தெரிந்த பின்பு இன்னைக்கு நீ சொத்துறேன்னா வெறுங்கையில் கம்பு சுத்தாத. இந்த கம்பெனி எப்போ 2009 சுற்றிருக்கணும், 2010 சுற்றிருக்கணும். அன்னைக்கு பெரியாரிஸ்டுகள் செருப்பக்கள் அடித்து போடான்னு இருப்பாங்க. நீ 2009 10 அண்ணன் குளத்துருமணி ஆலோசகரை வச்சுக்கிட்டு குளத்துருமணிங்கிற பெரியாரிஸ்ட்டு சொல்லி நான் கேட்க முடியாதுன்னு யோக்கியன் தெம்பு திராடி சொல்லியிருந்தேன்னா உன்னை மனசில் மதிக்கலாம். இன்னைக்கு 2024 போய் மறைந்த சோவுடைய அனுதாவியாக இருக்கக்கூடிய துக்ள குருமூர்த்திட்ட அறிவுரை வாங்கிட்டு நடி ரஜினிகாந்தை பார்த்துட்டு பிஜேபியோட டீல் பேசிட்டு நீங்கள் அடிக்கிற எல்லாத்தையும் நான் பேசுகிறேன்னு இன்னைக்கு இது எச்ச பொறுக்கித்தனம், இப்படி பேசக்கூடாது. அப்போ இதை கருத்தாளர்கள் நீ உண்மையிலேயான ஆள்னா 2009 பேசியிருக்கணும். பெரியாரிஸ்ட் குளத்துருமணி வெளியே போ,
இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் கு ராமகிருஷ்ணன் வெளியே போ, அண்ணன் குலத்துறை வெளியே போங்க, எல்லாம் வெளியே போங்க. நாங்கள் தமிழ் தேசியவாதிகள், சாதி தான் பெருமைன்னு நாங்கள் நிப்போம்னு பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் பேசலை? அது போலி, முழுக்க தன் வயிற்று படப்புக்காக பேசுகிற போலி. இன்னும் மீடியா விசன் நடிகர் நெப்போலியன் சொல்வது போல மாப்பிள்ளையோ பணமோ நான் தான் இருக்கணும், மாலை எனக்கு தான், அப்படி மனநோய்க்கு சீமான் ஆளாயிட்டார். சார் லாஸ்ட் ஒன்று, உங்களை நம்பி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து வெளில வந்திருக்காங்க. சராசரியாக ஒருத்தர் கட்சியில் சேர்ந்தால் ஒரு ஃபோட்டோ எடுத்து கலைஞ்சு போகிற ஒரு கூட்டமாக இருக்கும். அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏன்னா இவங்க எல்லாம் நாம் தமிழர் முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு திமுகவோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை, பொறுப்புகள் நான் ஒரு பட்டியலை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் என் தம்பி மீரானுக்கும், என்னோட நண்பர் காயாம்புக்கும், என்னோட தம்பி கண்ணதாசன் போன்றவர்களுக்கும், என் கூட வந்து எல்லிடங்க ஒரு பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்கோம். சில பகுதிகளில் உள்ளூர்களில் வாங்கி கொடுக்க சிரமமாக்கத்தில் இருக்குல்ல, அதில் இந்த மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் மாமூல் தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம், மாண்பு துணை முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். உள்ளூர் நிர்வாகிகளோடு சேர்ந்து ஏற்கனவே வந்தவர்களுக்கு ஆயிரக்கணக்கானவர்களுக்கு உரிய பொறுப்பு வாங்கி கொடுத்துருக்கோம். வருகிறவர்களுக்கும் அந்த உள்ளூரோட அரசியலோடு சேர்ந்து வாய்ப்பு நம்பிக்கை இருக்குது. இந்த கட்சி எல்லோரையும் தாயுள்ளத்தோடு ஏற்றுக்கிறோம். அது கடந்த காலத்தில் செஞ்சு காமிச்சிருக்கேன். நான் வந்து என் முன்னாடி போய் சும்மா நிற்கிறாங்கன்னா சும்மா நிற்கலை, ஏதோ ஒரு அன்பின் காரணமாக தான் நிற்கிறாங்க. இங்கே வந்திருக்கக்கூடிய யாருக்குமே 5 காசு பணம் கொடுக்காம சொந்த காசை வண்டியை போட்டு எடுத்து வந்திருக்காங்க. யார் மேடை ஏற முடியல, மேடை கீழே இருக்கா, வெளியே நிற்கிறாங்க. காரணம் அண்ணன் ராஜீவ்காந்தி மேடையில் இருக்காரு, நம்ம தலைவர் அண்ணன் ராஜீவ்காந்தி அங்கே இருக்கிறாரு, அது போதுன்னு வந்திருக்காங்க. இவர்கள் ஐடியாலஜிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஒரு அன்பின்பால் கட்டப்பட்டிருக்காங்க, பெரியாருங்கிற ஒரு பெரிய பேரு ஒளியால் ஈர்க்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி அந்த பெரியாரின் பேர் ஒளியை ஈர்க்கிற சக்தி ஒரு மரியாதை அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு இருக்கிறது. அவர் எனக்கு அந்த உறுதியை கொடுத்துருக்காங்க. அது உறுதியாக இவர்களுக்கெல்லாம் தகுந்த நேரத்தை பொறுப்பு வரும். நான் சொல்ல மேடையிலேயே தலைவர் சொல்லியிருக்காரு, எங்கள் துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க, பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. லாஸ்ட் ஒன்று, இவங்க வந்து வேட்பாளர் சீமான் வந்து தனக்கு கேட்காம வேட்பாளர் போட்டுட்டாரு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வெளில வந்தாங்களா, இல்லை பெரியார் குறித்து பேசுகிறாங்களா வெளில வந்தாங்களா சார்? சில இடங்களில் கட்சி நிர்வாகம் சரியில்லைன்னு வெளியே வந்திருக்காங்க. அதை நான் மறுக்கல விரும்பலை, நான் அவன் போய் சொல்ல விரும்பலை. ஆனால் பல இடங்களில் கொள்கை தெளிவு இல்லை. ஏன்னா வந்து இவர் மேடையில் ஒன்று பேசுகிறாரு, கீழே ஒன்று பேசுகிறாரு, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு போக முடியலை. எங்களுக்கு வந்து எல்லா மக்களையும் வந்தேறின்னு சொல்கிறாரு, ஏன் பெரியார் எதிர்க்கிறாரு என்கிற தெளிவு அவர்களுக்கு வந்திருக்கு. நிர்வாக சிக்கலும் இருக்கிறது, ஆனால் கொள்கை தெளிவு இருக்குது. நீங்கள் கொள்கை தெளிவு புறந்தள்ளிட முடியாது. வந்திருக்கிற 90 விழுக்காடு கொள்கை தெளிவோடு வந்திருக்கவங்க தான். அவங்க பெரியார் பெருந்தொடர்களாக இருப்பார்கள். முரண்பாடுகள் இருந்தால் அதை தெளிய வைக்கிற கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கிறது. நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.